अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ பாஷ்யக்காரர் யதிராஜர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஆச்சாரியர், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான ஆச்சாரியர். அந்த யதிராஜரை பற்றி 70க்கும் மேற்கொண்ட ஸ்லோகங்களை அனுபவித்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்றே பெயர் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானாருடைய பெருமையை பலவாறு வர்ணிக்கிறார். அவருடைய பெருமைகளெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர். கீழே அவருடைய அந்த காட்சியை தாம் காண வேணும் என்பது போல அது எப்பொழுதும் அவரையே பாவித்து கொண்டிருப்பதாகவும் கூட ஒரு ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். இப்பொழுது 24வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிற நிலை, அதாவது அப்படியே அவருக்கு கண்முன்னாலே தெரிகிறது. மானச சாட்சா்காரம் என்று சொல்லுவார்கள். ஒன்றை அப்படியே தியானித்து கொண்டிருந்தால் அந்த தியானத்தின் காரணமாக அப்படியே கண்முன்னாலே அந்த ஒரு உருவழி தோற்றம் என்பது ஏற்படும். அப்படி எம்பெருமானாரை சாட்சாத்கரித்து இருக்கின்ற வேதாந்த தேசிகன் அந்த எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கின்ற அந்த நிலை, அதில் கையில் உபதேச முத்திரையோடு எழுந்தருளி இருக்கிறார். உபதேச முத்திரை என்றால் இந்த வலது கை கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைத்து இப்படி மற்ற 3 விரல்களை நிமிர்த்தி வைத்து இப்படி எழுந்தருளி இருக்கிற நிலை, இந்த நிலைக்குத்தான் உபதேச முத்திரை என்று பெயர். இந்த உபதேச முத்திரையோடு அவர் எழுந்தருளி இருக்கிற நிலையை நமக்கு அற்புதமாக வர்ணிக்கிறார். அதில் ஒரு அழகான ஒரு உத்பிரேட்சை, ஒரு கற்பனை நயத்தோடு, கற்பனை என்று கூட சொல்லக்கூடாதத்தை உத்பிரேட்சை என்னால் அது பார்க்கிற பொழுது இப்படி செய்கிறார் போலே இருக்கிறது என்று அப்படி சொல்லுவது. அது அப்படி அந்த எம்பெருமானாருடைய ஒரு காட்சியினை வர்ணிக்கிறார். நாதஸ்ஸயேஷ யமினாம் நகரஸ்மிஜாலைः அந்தர்நிலீனமபனீயதமோ மதீயம் விஜ்ஞானசித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேனா. எம்பெருமானார் எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்னால் நம்முடைய ஞான முத்திரையோடு எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஞான முத்திரை வாழியே என்று அவருடைய வாழி திருநாமத்திலே கூட அந்த ஞான முத்திரையை கொண்டாடி சொல்லுவதுண்டு. அவர் எப்படி எழுந்தருளி இருக்கிறார்? நாதஸ்ஸயேஷ யமினாம், நாதா சயேஷா என்கிறார். சஹா ஏஷா என்னால்னா இந்த எம்பெருமானார் என்னால் தம் கண்முன்னாலே அவர் தெரிகிறார்னு அர்த்தம். அவருக்கு நேராக பார்த்து அப்படியே சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? யமினாம் நாதா, யமினாம் நாதா, சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர் அவர்.
ஸ்ரீ ராமானுஜர் தான் தலைவர். அவர் எப்படி எழுந்தருளிருக்கிறார் என்னால் ஞானமுத்திரையோடு எழுந்தருளிருக்கிறார். அவர் உபதேசிக்கிற ஞானத்தாலே நமக்கு என்ன ஆகிறது என்னால் நம்முடைய அஞ்ஞானம் எல்லாம் தொலைந்து நமக்கு விசேஷமான ஞானம் ஏற்படுகிறது. அவருடைய ஞான உபதேசத்தாலே நமக்கு அறியாமையாகிற இருள் நீங்கி நல்ல ஞானமாகிற ஒரு விளக்கம் ஏற்படுகிறது. அதை மிக அழகாக எப்படி சொல்லுகிறார் என்னால், ஒரு சித்திரம் எழுதுவது போல எம்பெருமானார் செய்கிறார் என்கிறார். சித்திரம் எழுதுகிறவர் என்பவர் என்ன பண்ணுவர், ஒரு தூரிகையை கையில் எடுத்துக்கொண்டு இப்படித்தானே வைத்துக்கொண்டு அந்த சித்திரத்தை எழுதுவார். சித்திரத்தை எழுதுகிறவன் கையிலே ஒரு தூரிகை இருந்தால் அதை இப்படி வச்சுட்டு தான் தூரிகையை இப்படி வச்சு தான் எழுதுவார். அப்போ தூரிகையை இப்படி வச்சு எழுதுறது கூட ஒரு ஞானமுத்திரை போலத்தானே. அதனால் அதையே இங்கே உத்பிரேட்சையாக சொல்லுகிறார். அவர் முதல்ல என்ன பண்ணுறாராம், நகரஷ்மி ஜாலைஹி அந்தர்நிலீனம் அபனீயதமோ மதியம். நம்முடைய தமோ மதியம், என்னுடைய அறியாமையாகிற இருட்டு, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அல்லவா. அது எங்கே இருக்கிறதுனா அந்தர்நிலீனம். அது அந்த அறியாமை இருக்கிறதுன்றது வெளியில் பார்த்தா தெரியாது. எல்லாரையும் பார்த்தா பளிச்சுன்னு பண்ணா வேண்டிய ஆபரணங்களை அணிந்து கொண்டு பட்டாடைகளை அணிந்து கொண்டு எல்லாம் பார்க்குற பொழுது நன்னா பட்டாட்டோப்பமாக இருப்பா சில பேர். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு தெரியும் என்கிறத பேச ஆரம்பித்தா தான் தெரியும். சாதாரணமாக பார்க்குற பொழுது எல்லாரும் கூட வசதியாக தான் தெரியும். சில வஸ்துக்கள் பார்ப்பதற்கு நன்னா பளபளபளான்னு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே தான் அது ஒன்றுமில்லாத சக்கையாக இருக்கும். அதுபோல் இங்கே அந்த அறியாமை என்கிறது வெளியில் தெரியறதில்லை. எங்கே இருக்கிறது, அந்தர்நிலீனம், உள்ளுக்குள்ளே தான் அந்த அறியாமை பொதிந்து கிடக்கிறது நமக்கு. ஆனால் எம்பெருமானார் எப்படிப்பட்டவர், நல்ல ஞானி. கீழ் ஸ்லோகத்தில் அவர் ஒரு மந்திரவாதி போலேன்னு கூட சொன்னார். அதனால் மந்திரவாதியாக இருப்பவருக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் கூட தெரியும். எங்கே இருக்கிறது சாதாரணமாக சொல்லுவார்கள் ஒரு காலத்தில், எங்கே நிதி புதைந்திருக்கிறது என்கிறது மந்திரவாதிகள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்ல. மந்திரத்தை போட்டால் அவளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும். இப்போ கொடுத்தா சில பேர் வேறு விதமாக என்ன சொல்கிறா, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேணுமென்னால் அதற்கு என்று சில பேர் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்தால் ஏதோ கையில் ஒரு யந்திரம் மாதிரி ஒன்றை வைத்து கொண்டு அது தண்ணீர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி அந்தர்நிலீனம் தமோ மதியம், என்னுடைய நெஞ்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதியம் தமஹா. தமஹா என்னால் இருட்டு, அதாவது அறியாமையாகிற இருட்டு அல்லது தமசு. தமசுனா தமோ ஞானம். ஞானத்தில் கூட சத்தியம் ரஜஸ் தமஸ் என்று 3 சொல்கிறோமோ இல்லையோ. அதனால் அப்படிப்பட்ட என்னுடைய நெஞ்சுக்கு உள்ளே பொதிந்து கொடுக்கக்கூடிய அந்த தமசு, அறியாமையாகிற இருட்டு இருக்கோ இல்லையோ, அத்தை என்ன பண்ணார், அபனியா, விலக்கி விடுகிறார் என்றார். எப்படி விலக்கி விடுகிறார், அதை ரொம்ப அழகாக உருவகிக்கிறார் வேதாந்த தேசிகன். என்ன சொல்கிறார், நகரஷ்மிஜாலைஹி. இப்படி எழுதுகிற பொழுது என்ன பண்ணணும்னா, கையை கிட்டக்க கொண்டு போனால் இந்த நகத்தினுடைய ரஷ்மி ஜாலா அப்படின்னா என்ன, அந்த நகத்தினுடைய அந்த கிரணங்கள் இருக்கோ இல்லையோ, ஒளி, அது அப்படியே உள்ளே போடுகிறது. அப்போது அந்த உள்ள நகத்தினுடைய கிரணங்களுடைய ஒளிப்பட்டால் இருட்டு அகன்று விடுகிறது. அந்த நகத்தினுடைய கிரணங்களாலே, ஒளியால், சந்திரனுடைய கிரணங்களாலே இருள் அகலுவது போல இவருடைய நகமெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல சந்திரனை போல இருக்கும். எம்பெருமானாருடைய நகம், திருக்கைவிரல் நகம், அது எப்படி இருக்கும், திருநகம் சந்திரனை போல ஒளி விடுகிறது. அது என்ன பண்ணணும், இருட்டை அகற்றி விடுகிறது. இவரும் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே சித்திரம் எழுதுகிறாருன்னா அப்படி கிட்ட எடுத்துட்டு வந்து கையை எடுத்துன்னு வந்து தானே அப்படி எழுதணும். கையை கிட்ட எடுத்துன்னு வரப்பொழுது அவருடைய நகத்தினுடைய ஒளியாலே என்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அறியாமையாகிற இருள், அது அந்தர்நிலீனம், உள்ளே மறைந்து கிடக்கிறது, அது அபனியாக ஒழிந்து விடுகிறது. ஒரு சுவரில் சித்திரம் எழுதணும்னு சொன்னால் கூட சைத்திரக்காரன் என்ன பண்ணுவான், முதல்ல அந்த சுவரை நன்றாக வெளுப்பாக்கி, அதாவது சுவரில் இருக்க அழுக்கையெல்லாம் போக்கி, அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு வெள்ளை வர்ணத்தை அடித்து விட்டு அதற்கு பிறகுதான் சித்திரத்தை எழுத முடியும். அதுக்கு முன்னால் சித்திரம் எழுத முடியாது. அதுபோல் இப்போ நல்ல விஞ்ஞானமாகிற சித்திரத்தை எம்பெருமானார் என் நெஞ்சத்திலே எழுத போகிறார். இப்போ எழுதணும்னா முதல்ல இதில் இருக்கிற அழுக்கையெல்லாம் அகற்றணுமோ இல்லையோ, அதை வெளுப்பு ஆக்கணுமோ இல்லையோ. வெள்ளையடிப்பது போல என்ன செய்கிறார், தன்னுடைய நகரஷ்மி ஜாலைஹி, தன்னுடைய நகத்தினுடைய ஒளிகளினாலே என்னுடைய நெஞ்சுக்கு உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அந்த தமோ மதியம், அந்தர்நிலீனம், அதை அபனியா போக்கி விடுகிறார்
என்று முதல்ல நம்முடைய அறியாமையை போக்குகிறார் என்கிறார். அப்புறம் மேலே எப்படி இருக்காருன்னு கேட்டால், விஞ்ஞான சித்திரம் அனகம் லிகதீவா. அனகம் விஞ்ஞான சித்திரம், குறையேதும் இல்லாத ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தில் கூட உயர்ந்த ஞானம் என்று எது உண்டோ அதுதான் குறையேதும் இல்லாத ஞானம். இப்போ உலகத்தில் எத்தனையோ பற்றி ஞானம் இருக்குது. அந்த ஞானமெல்லாம் நமக்கு எதுக்கு உபயோகப்படும்? எல்லாம் வயிற்று பிழைப்புக்கு உபயோகப்படும். அதனால்தான் அதுக்கெல்லாம் என்னென்னா ஜீவன உபாயமான ஞானம்னு சொல்லுவார். அந்த ஞானமெல்லாம் உலகத்தில் வாழ்க்கையை நடத்துவதற்கு வேண்டிய ஞானம்தான். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் கொடுக்கக்கூடிய ஞானம் எதுன்னா ஜீவன உபாயம் இல்லை, அது உஜ்ஜீவன உபாயம். அதாவது உய்வு பெறுவதற்கு. இன்னும் உஜ்ஜீவனம் என்னால் என்ன? உத்கிருஷ்ட ஜீவனம், மேம்பட்ட ஜீவனம். நாம் உய்வை அடைய வேணுமானால் அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் என்கிறது அது வெறும் ஞானம் இல்லை. அதனால்தான் விஞ்ஞானம்னு சொன்னார். விசேஷ ஞானம் அது. அதுவும் அனகம், எந்தவித குற்றமும் இல்லாதது. அனகம் விஞ்ஞானம். அந்த அனகம் விஞ்ஞானம் கொடுக்குறாரே, அதை ஒரு சித்திரமாக உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட அனகம் விஞ்ஞானத்தை லிகதீவா மம சித்தே லிகதீவா, என்னுடைய சித்தத்திலே அவர் எழுதுகிறார் போலும். அந்த கை அப்படி இருக்கோ இல்லையோ, அதை பார்த்தா ஏதோ என்னுடைய நெஞ்சுக்குள்ளே அவர் தான் ஞானத்தை எழுதுறா போல இருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட திருக்கை அது என்னால் வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேனா. அவருடைய திருக்கை இருக்கிறதே அது கர அம்புஜம், என்னால் தாமரை போன்ற திருக்கை. அந்த திருக்கைக்கு இன்னொரு பெருமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால் வியாக்கியான கேளி ரசிகா. வியாக்கியானத்தை விளையாட்டாக செய்வதிலே சுவையுடையவர். வியாக்கியானங்கள்லாம் மற்றவாளெல்லாம் வியாக்கியானம் எழுதணும்னா கஷ்டப்பட்டு எழுதணும். ஆனால் எம்பெருமானார் திரு ராமானுஜர் அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா அவர் என்ன கஷ்டம் என்ன படணும்? அவருக்கு தானாக தோன்றுகிறது. அப்போதொரு சிந்த செய்தே என்று நினைத்த உடனே அவருக்கு விஷயங்கள் தோன்றுகிறபடியினாலே எப்பேற்பட்ட விஷயத்தையும் விளையாட்டாக எழுதி விடுகிறார் என்றார். ஈஸ்வரன் பகவான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தல் முதலானவற்றையே விளையாட்டாக செய்கிறான்றார். அவனுக்கு லோகவத்தி லீலா கைவல்யம் என்று சொல்கிற உலகத்தை படைத்தல் இருக்கிறத, அது அவனுக்கு ஒரு விளையாட்டு. கம்பர் கூட சொன்னார் அல்லவா, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிறைவெழுத்தலும் நீங்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று இத்தையெல்லாம் விளையாட்டாக செய்கிறான்றார். ஜெகத் சிருஷ்டியை விளையாட்டாக செய்கிறான் எம்பெருமான். இவர் வியாக்கியான சிருஷ்டியை விளையாட்டாக செய்கிறார் எம்பெருமானார். என்னால் ஒரு நூலுக்கு வியாக்கியானம் எழுதுகிற பொழுது இல்லையா, முன்னையே பார்த்தோம் அவருடைய பெருமையை. யாதவ பிரகாஷர் கூட ஒரு இடத்துல தவறாக அர்த்தம் சொன்ன பொழுது விளையாட்டாக அதுக்கு உண்மையான அர்த்தத்தை சொல்லிவிட்டார். எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறது. எப்படி சிவந்திருக்கிறதுன்னா கப்பியாசம் புண்டரீகம், குரங்கினுடைய பிருஷ்டபாகம் போலே சிவந்திருக்கிற தாமரை, அந்த தாமரை போலே சிவந்திருக்கிற திருக்கண் என்று அப்படி சொன்னார். ஐயோ, அப்படி சொல்லலாமா? எம்பெருமானுடைய திருக்கண்ணுக்கு ஓமானமாக தாமரையை சொன்ன பிற்பாடு அந்த தாமரைக்கு கூட ஒரு தாழ்ந்த உதாரணத்தை சொல்லக்கூடாது, நிகீனோபமானம் சொல்லக்கூடாது, ரொம்ப உயர்ந்ததாகத்தான் சொல்லணும். தாமரை எம்பெருமானுடைய கண்ணுக்கு உபமானம் இருக்கிற தாமரையை போய் ஒரு குரங்கினுடைய பிருஷ்டம் போலே சிவந்த தாமரைன்னு சொல்லலாமோ? பின்ன என்ன சொல்லலாம்? கப்பியாசம், கபிஹீன சூரியன், அவனாலே மலர்த்தப்பட்ட தாமரை என்று அப்பொழுதளர்ந்த செந்தாமரை என்பதற்காக அப்படி உபனிஷத்து சொல்லுகிறது என்று சொல்லி விளையாட்டாக அங்கே அர்த்தங்களை அவர் தம்முடைய வித்யார்த்தி தசையிலேயே, அதாவது தான் ஒரு மாணவனாக இருந்து ஆச்சாரியத்தில் கல்வி கற்கிற காலத்திலேயே விளக்கங்களை எல்லாம் அனாயாசமாக சொன்னவர் ஆகையினாலே இங்கே பெரிய விளக்கங்களை எழுதுறதுக்கு அவர் என்ன சிரமப்படணும்? வேண்டியதே இல்லை. வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேனா, அப்படிப்பட்ட தம்முடைய திருக்கையாலே அப்படி அவர் ஞானமுத்திரையை வச்சுருக்காரே, அது எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்குன்னா, என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற இருட்டையெல்லாம் அகற்றி விட்டு தம்முடைய அந்த தாமரை போன்ற திருக்கையாலே அவர் ஏதோ விஞ்ஞானமாகிற சித்திரத்தை எழுதுகிறார் போல இருக்கு என்னுடைய நெஞ்சில். அதுக்கு தான் இப்படி கையை வச்சுருக்கார். என்ன இந்த ஞானமுத்திரையை மிக அழகாக எம்பெருமானாருடைய ஞானமுத்திரையை வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். அவ்வளோ அந்த அழகு ஞானமுத்திரையோடு எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கிற பொழுது அவருடைய அழகு அப்படி இருக்கிறது. ஏதோ நம்ம நெஞ்சுக்குள்ளே நல்ல ஞானத்தை சித்திரமாக எழுதுகிறார். ஞானத்தை சித்திரமாக எழுதணும்னா அறியாமையாகிற அழுக்கை ஒழித்து விட்டுத்தான் எழுத வேணும். அதைத்தான் எம்பெருமான அறியாமையாகிற ஒழுக்கை எப்படி அழுக்கை ஒழிக்கிறார்னா தம்முடைய நகரஸ்மி ஜாலைகி என நகத்தினுடைய அந்த ஒளியாலேயே. இந்த காலத்தில் கூட
யாருக்கான வியாதிகள் ஏற்பட்டால் அதை என்ன பண்ணுறான்னா அந்த ரேஸ், அதாவது என்ன சொல்கிறா, ஒளிக்கற்றைகளாலேயே அந்த வியாதியை குணப்படுத்துறதுன்னு ஒன்று சிலது வச்சுருக்கா, எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் கூட எம்பெருமானார் தம்முடைய நகத்தினுடைய ஒளிக்கற்றையாலேயே நம்முடைய அறியாமையை ஒழித்து விடுகிறார் என்று இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். மிக அழகான ஒரு ஸ்லோகம் இது. தொடர்ந்து எம்பெருமானாரை பற்றி அவர் அருளி செய்த ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.